அமெரிக்க பிரசிடென்ட்டும் ஈரான் உடனான போர் நிறுத்தத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காரு. ஈரான் சொன்ன எந்த ப்ரொபோசலையும் ஏத்துக்கவே இல்லை. இதனால டீல் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஏசியா மார்க்கெட்ல ஃபாலோ ஆயிட்டு வருது. தொடர்ந்து அமெரிக்கா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாமே மிடில் ஈஸ்ட் நோக்கி திருப்பி இருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்குது. இன்னும் 24 மணி நேரத்தில் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால ஏசியா டவ் 0.9% ஃபாலோ ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கெட் 1.2% ஃபாலோ ஆயிருக்கு. ஹாங்செங் மார்க்கெட் 1% மேல ஃபாலோ ஆயிருக்கு. மேஜர்ஸ் நிஃப்டி 0.6% அளவுக்கு ஃபாலோ ஆயிட்டு வருது. எம்எஸ்சி பொறுத்தவரைக்கும் கால் செட் ஃபுல்லா பையர்ஸ் இருக்காங்க. புட் சைடுல 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பையர்ஸ் வந்தாச்சு. 2 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லர்ஸ் இருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக 24100 அப்படிங்கிறது பாட்டம் லெவல், 24300 அப்படிங்கிறது டாப் லெவல். இன்னைக்கு சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்கு. இதனால இந்த 2 லெவல்ல ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு ஹை பவர்ஃபுல் மொமெண்டம் கிடைக்கும். அது டவுன் சைடில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ புரியுது இல்லைங்களா எதனால ரேஞ்ச் இவ்வளவு வைடரா இருக்கு அப்படின்னு? ஏன்னா டாப் அண்ட் பாட்டத்தில் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரதுனால இந்த மாதிரி ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக என்ன சொல்றோம், எம்எஸ்சி எஸ்டிஆர் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேடுங்கன்னு சொல்றோம். கொண்டு எம்எஸ்சி பத்தின டீட்டெயிலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது வாட்ஸ்அப் நம்பர் 98940885. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எம்எஸ்சி மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.